ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற நல்ல வார்த்தை 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் நாம் எல்லாரும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்களா? அதுவும் எதில் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் எப்பொழுதும். இன்றைக்கு அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லா காரியத்திலும் எந்த வேலையிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்பது தான் ஏசப்பாவுடைய விருப்பம் உங்களை குறித்து. ஆமீன். அதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம் பாருங்க. அப்படி நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர் சகலவித நற்கிரியையிலும் நாம் பெருகணுங்கிறதுக்காகவும் இந்த 3 காரியத்திற்காகவும் இதுக்கெல்லாம் எப்பொழுதும் நாம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளில் நாம் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படி தேவன் என்ன செய்கிறாரா? சகலவித கிருபையையும் உங்களிடத்தில் அவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இந்த நாளில் இந்த சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம், அதாவது எல்லாவற்றிலும் சம்பூர்ண ஆசீர்வாதமும் அதே போல சகலவித நற்கிரியைகளிலும் நாம் ஒவ்வொரு நாளும் பெருகணும்னா அதற்கு நமக்கு அவருடைய கிருபை வேண்டும். அந்த கிருபையை அவர் நம்மிடத்திலே தர வல்லவராக இருக்கிறாராம். இந்த பின்பகுதியில் பாருங்க, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இதற்கான காரியத்திற்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த சம்பூர்ணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா காரியத்திற்கும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை இப்போ தரைமட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அனுதினமும் ஒரு வருமானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சம்பூர்ணமடைய, திருப்தி அடையும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு என்ன வேணும்? அவருடைய கிருபை. அந்த கிருபையை, அந்த சகலவித கிருபையையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறாராம். நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரியான நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ, இன்னும் என்னெல்லாம் நாங்கள் செய்யணுமோ அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்மளால் அல்ல. இங்கே பாருங்கள், அவருடைய வல்லமையினால் சகலவித கிருபையும் பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஏசப்பாவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை சம்பூர்ணமடைய, நீங்கள் நற்கிரியை செய்ய ஏசப்பாவுக்கு என்ன இருக்கான்? அதை செய்யக்கூடிய வல்லமை, அந்த கிருபையை தரக்கூடிய வல்லமை ஏசப்பாவிற்கு இருக்குது. அப்போ இன்றைக்கு நீங்கள் சுயத்தின் காரியத்தில் நீங்கள் ஓடுறதுனால நான் ஒரு நாள் வெற்றி அடைந்துருவேன், நல்லா திருப்தி ஆயிடுவேன் அப்படி என்னாது. அப்படி இன்றைக்கு அவர் எனக்கு நான் விரும்புகிற, நான் மேற்கொள்கிற எல்லா காரியத்திலும் ஒரு சம்பூர்ணமான, ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை தர அவர் சகலவித கிருபையும் எனக்கு அவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் முடியும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு விசுவாசிங்க. உங்களுடைய சுய பலத்தினால, நீங்கள் ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க பாருங்க, சுய பலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல. நம்முடைய சுய பலத்தால் இல்லை, கர்த்தருடைய வல்லமை, அவர் சகலவித கிருபையும் அவருடைய வல்லமையினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை இந்த நாளில் பிடித்து கொண்டு இயேசப்பா, இன்னைக்கு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்க. சம்பூர்ணம் அடையும்படியான, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நான் சம்பூர்ணம் அடையும்படி நீர் சகல கிருபையும் பெருக செய்ய இந்த நாளில் நீர் வல்லவராக இருக்கிறீர் என் வாழ்க்கையில். இந்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? நாம் யாவரும் ஒருமித்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் நீர் சகலவித கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் விசேஷமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் பெருக செய்கிற தேவனாயிருக்கிறீர். அந்த சகலவித கிருபையும் நீர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடும் நற்கிரியைகளை செய்ய அவர்கள் செய்யும்படியான ஒரு கிருபையையும் நீர் இந்த நாளில் கொடுக்க நீர் வல்லவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வல்லமையினாலும் நீர் அந்த சகலவித கிருபையும் எந்தெந்த காரியத்தை செய்ய முடியாதபடி இன்றைக்கு ஒருவேளை ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க, அந்த காரியத்தை இன்றைக்கு செய்யும்படியான அந்த கிருபையை இந்த நாளில் உம்முடைய வல்லமையினால் அனுகிரகம் பண்ணுங்க. இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை திருப்தியாக இருக்கும்படியான கிருபையை பெருக செய்ய உம்முடைய வல்லமையினால் நீர் பெருக செய்யுங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்த பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.